திரு அம்பல சக்கரத்திலே சக்கரத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்லி வருகின்ற திருமூலர் ஓரெழுத்தாக இருக்கின்ற அந்த சிகாரத்தை சொன்னாலே கூத்த நமக்கு வெளிப்படுவான் என்ற கருத்தை விளக்கியிருக்கிறார். அடுத்த மந்திரம் நாம் 23வது மந்திரம். அத்திசைக்குள் நின்று அனலை எழுப்பியே அத்திசைக்குள் நின்ற நான் எழுத்து ஓதினால் அத்திசைக்குள் நின்ற அந்த மறையனை அத்திசைக்கு உள்ளுறவு ஆக்கினல் தானே. அஞ்செழுத்தில் ஓரெழுத்தா இருக்கிற சி என்று சொன்னால் கூத்தன் அகப்படுவான் என்று சொன்னார். அங்கே அஞ்செழுத்தில் நகாரம் இருக்கு இல்லையா, நா என்பது திரோதான சக்தி, மறைப்பு சக்தி. அந்த மறைப்பு சக்தியை நாம் உச்சரிக்கணும்னு சொல்கிறார். நா என்பதை உச்சரிக்கணும். ஓரெழுத்த ஒன்றொன்னா சொல்கிற பொழுது சி என்று சொன்னார். அங்கே இங்கே நா என்று சொல்கிறார். பின்னாலே சொல்ல போகிறார். அதை எப்படின்னு அந்த உங்களுக்கு குறிப்பு கொடுத்துருக்குறோம். மேற்காட்டிய சக்கரங்களில் யாதானும் ஒன்றிலே உணர்வை நிறுத்த வேண்டும். பல வகையான சக்கரங்களை சொன்னோம் இல்லையா, சக்கர வடிவங்கள்லாம் சொன்னோம். அதில் ஏதாவது உங்களுக்கு எது மனசில் பிடிக்குதோ, எது எளிமையாக இருக்குதோ அந்த சக்கரத்தை நீங்கள் வரைந்து கொண்டு அதிலே நீங்கள் ஊன்றி அந்த மந்திரத்தை சொல்லணும். சொல்லுகிற பொழுது யாதான ஒன்றிலே உணர்வை நிறுத்தி பிராணாயாமம் செய்து மூலாதார கனலை எழுப்பினால் யோக நிலையில் அங்கே இருக்கணுன்றார். மந்திரங்களை சொல்லுகிற பொழுது யோக நிலையிலே மூலாதார கனலை எழுப்பி பிராணாயாமம் செய்து சக்கரத்தில் உள்ள எழுத்துக்களில் நகாரம் நா என்ற அங்கே சக்கரங்களே அதை வச்சிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் ஜபிக்கணுன்றார். நகாரத்தை சபித்தால் அந்த சக்கரத்தில் மறைந்திருக்கும் கூத்த பெருமான் அந்த நகரத்திற்கு நகாரத்திற்கு உரியவளாகிய திரோதான சக்தி அந்த சக்கரத்திலே பொருந்த செய்வாள். திரோதானம் என்று மறைப்பு. அந்த மறைப்பு சக்தியை நாம் இப்பொழுது வழிபட வேண்டும். அது நீங்குவதற்காக வழிபட வேண்டும்ன்றார். அந்த திசைன்னு சொல்கிறது வரையறை செய்த சக்கரத்துக்குள்ளே செய்யப்பட்ட ஒரு வைகம். அதுதான் நாம் சொல்கிற கிழக்கு மேற்கல்ல, வரையறைக்கப்பட்ட ஒரு இடம், பகுக்கப்பட்ட ஒரு இடம். உறுதல் என்றால் அதனால் என்ன பயன் என்றால் உலகப் பயனை பெறலாம். உலகப் பயன் வர வேண்டும் என்றால் நகாரத்தை நீங்கள் சொல்லணும். ஏன்னா அது மறைப்பு அல்லவா. திரோதானம் என்பது உலகப் பயனாய் சொல்கிறது. நமக்கு சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறோம், பெருமானுடைய அருள் ஆன்மாக்களுக்கு எப்பொழுதுமே இருக்குது. ஏதோ நீங்கள் வழிபட்டால் தான் இருக்கிறது இல்லை, எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானுடைய அருள் உலகப் பொருள்கள் மூலமாக நமக்கு வந்து அடைந்தால் அது மறைப்பு. மாயா காரியங்களாக இருக்கிற இந்த உலகப் பொருள்கள் மூலமாக வந்தால் அது மறைப்பு. இந்த உலகப் பொருள் இல்லாமல் நேராக உங்களுக்கு உயிரோடு தொடர்பு கொண்டால் அது அருள் என்று நாம் சொல்கிறோம். இந்த தொடர்பு நாம் வேண்டாம். அதாவது பூஜை புரஸ்காரம் என்றோ மற்ற எதெல்லாமே இல்லாமல் மாயா காரியங்களுடைய மறைப்பு நமக்கு இல்லாமல் போனால் பெருமான் நேரடியாக அந்த அருள் சக்தி வருகிறது. எப்பொழுதுமே நமக்கு அந்த திரோதான சக்தி தான் பின்னால் அருள் சக்தியாக மாறும் என்பது நம்முடைய கொள்கை. திருமூலர் முதல் பாட்டிலேயே ஒன்று அவன் தானே இரண்டு அவன் இன்னருள்னு சொல்கிறார். அவனுடைய அருள் என்பது இரண்டு. ஒன்று என்ன மறைப்பு, அதுவும் அருள்தான். மறைப்பு நீங்கி அருளுகிறான், அதுவும் அருள்தான். எனவே ரெண்டும் அருள் சக்தி தான். மறைப்பு என்பது பக்குவத்திற்காக உலகப் பொருள்களை அனுபவித்து நமக்கு அதில் ஒரு சலிப்பு வரும். நமக்கு பழக பழக பாலுமே புளிக்குதுன்றாங்க. எனவே அது அந்த சலிப்பு வரும். சலிப்பு வந்து நமக்கு இது வேண்டாம் என்று எண்ணுகிற பொழுது, பக்குவம் வருகிற பொழுது தான் அருள் சக்தியாக இது வரும்னு சொல்கிறாங்க. வாரியார் சாமி ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப சின்ன பையன் அப்போது, இங்கே லக்ஷ்மி தியேட்டர்னு ஒன்று இருந்தது. அங்கே பெரிய கிரவுண்ட் இருக்கும், பெரிய கிரவுண்ட். அங்கே தான் அவர் பேசுவார். 48 நாள் பேசுவாருங்க. அப்போல்லாம் 48 நாள் பேசுவார். இரவில் ஏறக்குறைய 8:30 மணிக்கு மேலே தான் வந்து ஆரம்பிப்பாங்க. அது 1 மணி 2 மணியில் ஓடும். அவ்வளோ நாள் பேசுவார். அதில் அப்போ சொன்னது திரோதானம்தான் அருளாக மாறும் என்று சொல்கிறார். அந்த அப்போ நமக்கு அது என்னன்னு புரியலை. ஆனால் அவர் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்குது. அது எதுபோல என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். அவர் என்ன உதாரணம் சொல்கிறார் என்றால், நீங்கள் மெட்ராஸுக்கு வந்தீங்கன்னா அந்த தண்டையார்பேட்டைக்கு போகிறோம் இல்லையா, தண்டையார்பேட்டை ரோடு அப்படி பிடிக்கணும். நீங்கள் அது ஒரு குறிப்பிட்ட அளவு தண்டையார்பேட்டை சாலைன்னு தண்டையார்பேட்டைன்னு ஒரு இருக்குன்னு வரும். அது போகும்.
அதே தெருவில் கொஞ்சம் போன பின்னால் அது திருவொற்றியூர் என்று மாறி போடும். ஒரே இடம்தான், ஒரே நீளமான தெருவில் பாதி தண்டையார்பேட்டை தெரு, அடுத்து திருவொற்றியூர் தெருன்னு போகும். அதான் அது வரையில் இருக்கும் தண்டையார்பேட்டைன்னு பார்க்கணும். அதான் ஒரே தெரு தான், மாற வேண்டியதில்லை. நீங்கள் அதை விட இப்போ ஜெமினி இருக்கு இல்லையா, மெட்ராஸ் ஜெமினி இருக்கு இல்லையா, இந்த குதிரை வச்சுட்டு இருக்கான் இல்லையா ரேஸு, அது வந்து முதல்ல அது கத்தீட்ரல் ரோடு, முதல்ல கத்தீட்ரல் ரோடு. அது கொஞ்சம் தூரம் போனவுடனே அப்புறம் எலியட்ஸ் ரோடாக மாறிவிடுவது, அது மாறும். அப்போ ஒரே தெரு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பெயர், அடுத்து இன்னொரு பெயர் வருது இல்லையா, அதை சொன்னார் அவர். தண்டையார்பேட்டைக்கு தெருவு போய் அது திருவொற்றியூர் தெருவாக மாறுவது போல திரோதான சக்தியாக போயிட்டே இருப்பது அருட்சக்தியாக மாறிடும் என்று அந்த உதாரணத்தை சொன்னார். அது எப்போ சொன்ன உதாரணம் நமக்கு நினைவு வருது. அதுபோல திரோதான சக்தி என்பது அருட்சக்தியாக மாறுவதற்கு நாம் அந்த நகாரத்தை உச்சரிக்கணுன்றார். உலகப் பயனை பெற வேண்டும் என்றால் நகாரம் தேவை நமக்கு. எனவே நின்ற என்பது போகியா நின்றதனை குறித்தல், பாட்டில் வருது இல்லையா, அத்திசைக்குள் நின்று அனலை எழுப்பியே அத்திசைக்குள் நின்ற, திசைக்குள்ள அந்த இடத்துல இருக்கிற, நின்ற என்றால் பெருமான் அங்கே இருக்கிறான் என்று. நின்ற என்பது போகியாய் நின்றான் பெருமான், யோகியாய் வேகியாய் போகியாய் இருக்கிறான் சொல்லப்படுது. உலகப் பயனை நம்மை ஊட்டுவதற்கு அவன் போகியாக இருக்கிறான். திருவாசகர் ரொம்ப தெளிவாக பாடுறார் மாணிக்க வாசகர். தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் அவன் பெரும்பித்தன் அல்லவான் பாடுறார். பெண்பால் உகந்தலனேல் பேதாய் ஈரநிலத்தோர் விண்பால் யோக எய்தி விடுவர்கான். எல்லாருக்கும் இந்த யோகம் இல்லை, போகம் வராது போகும், போகியாக இருக்கணும் அல்லவா, அதுக்காக அவன் போகியாக இருக்கிறான். அவன் உலகப் பயனை அறிவதற்கு அவன் போகியாக இருந்து கொண்டு தான் செய்கிறான். மகேஸ்வர மூர்த்தங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரர், சோமசுந்தரர் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, சோமாஸ்கந்தர், இதெல்லாம் போக வடிவம் என்று நாம் சொல்கிறோம். எனவே இங்கே நகாரத்தை வைத்து உலகப் பயனை பெற வேண்டும் என்றால் நீங்கள் போகியா நின்றதை அறியலாம். அப்போ மந்திர எந்திர வடிவத்தை சொல்கிற பொழுது உலகப் பயனையும் அடையலாம், உலகத்துக்கு அடுத்த மேற்பயனும் அடையலாம். அது அவரவருடைய வழிபாட்டுக்குள்ள நோக்கம் என்று சொல்கிறார். இப்போ கோயிலுக்கு நாம் போகிறோம், கோயிலுக்கு போது என்ன காரணம் என்றால் பெருமானை அடைவதானே கோயிலுக்கு போகிறோம். அப்படி நம்ம போகலையே, அவன் மூலமாக ஏதாவது பெறலாம் தானே போகிறோமே தவிர அவனை அடையணும்னு போகலை. அவன் மூலமாக நமக்கு ஏதாவது கிடைக்குமா என்று தானே போகிறோம் இல்லையா. அதுபோல் இந்த வழிபாடு அப்படித்தான். மந்திர வழிபாடு என்று சொன்னால் எந்திரத்தில் உலகப் பயனும் அடையலாம், அதையும் பெருமான் தருகிறான். எனவே அந்த அத்திசைக்குள் நின்ற நான் எழுத்து ஓதினால் அத்திசைக்குள் நின்ற அந்த மறையன், மறையனா மறைந்திருக்கிறவன் அர்த்தம், மறைந்திருக்கிற பெருமான் அந்த திசைக்குள் இருக்கிறானே அவன் வருவான் என்று. தான் என்றால் திரோதான சக்தி. மேலே மந்திரத்தில் கூறியது போல் ஒவ்வொரு இடத்தே பயனளித்தலை வகுத்து ஓத பூந்தது. இதனால் நகாரத்தை ஓதல் பயன் கூறப்பட்டது. மேலே சொன்னது ஒரு எழுத்தை சொன்னால் என்ன பயன் சொன்னார். இங்கே நகாரத்தை ஓதினால் என்ன பயன் என்றால் உலகப் பயன். உலகப் பயனை அடைய வேண்டியவெல்லாம் நகாரத்தை வைத்து நீங்கள் சொல்லலாம் என்று பார்க்கிறோம். நாம் அங்கே சொல்கிறோம் இல்லையா, நமச்சிவாய வாழ்க என்று தூல பஞ்சாட்சரமாக சொன்னால் அது உலகப் பயனுக்காகத்தான், ஏன்னா நகாரம் முன்னே இருக்கிறதுனால. சிவாய நம என்று சொன்னால் ரெண்டு பக்கம் உலக பயணம் நமக்கு தேவைப்படுது. பெருமானை உன்னை நான் அடைய வேண்டும் என்று ரெண்டும் இருக்குது இல்லையா, ஒன்று ஞான நடனம், ஒன்று ஊன நடனம் என்று நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் இல்லையா. அதுபோல் இங்கே நகாரத்தை ஓதினால் உலகப் பயன் என்று அந்த பாட்டில் சொல்கிறார். அத்திசைக்குள் நின்று அனலை எழுப்பி, அனல்னா மூலாதாரம், அந்த கனலை எழுப்பினால், பிராணாயாமம் செய்து எழுப்பினால், அத்திசைக்குள் நின்று நை எழுத்து ஓதினால் அத்திசைக்குள் நின்ற அந்த மறையவன் அந்த திசைக்கு உறவாக்கினான், அவனோடு நாம் சேரலாம், அவனோடு நாம் உறவாடலாம். அது அப்படி செய்கிறாள். நகாரம் என்பது மறைப்பு சக்தி அல்லவா, அந்த சக்தி பெருமானோடு சேர்ப்பாள் என்று வரும். அடுத்த மந்திரம் 24வது. தானே அழித்திடும் தையலை நோக்கினால் தானே அழித்திட்டு மேல் உற வைத்திடும். தானே அழித்த மகாரத்தை ஓதினால் தானே அழித்ததோர் கல்வொழியாமே. அந்த சி நா அப்புறம் மா, அந்த மூன்றாவது மந்திரம் மா மகாரத்தை ஓதினால் என்னென்றார். தானே அழித்திடும் தையல்னார். பெருமான் அவனே வந்ததுன்னா ஆட்கொள்ளுகிறான் எழுதியிருக்கிறோம். தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் என்று சொல்கிறார் திருவம்பாவில். எனவே தானாக வந்து காட்பது எது என்றால் அருள் சக்தி. பெருமானுடைய அருள் சக்தி தானாக வந்து நம்மை அடைகின்றதல்லவா. ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டுன்ற படைத்தல் காத்தல் என்ற அந்த 5 தொழில் செய்கிறது எதுக்காக என்றால் ஆன்மாக்களை ஆட்கொள்வதற்காகத்தானே அவர் சொல்கிறார் இல்லையா.
எனவே ஐயா நீ ஆட்கொண்டு அருள் விளையாட்டு என்பதால் அருட்சக்தியாக அவன் தானாக வந்து காக்கின்றான். அந்த அருட்சக்தியினுடைய எழுத்து வகாரம், அருள் என்பதற்கு வாகம். அப்போ நமசிவாயன்னு சொல்கிறோமே, அதில் நா என்பது திரோதான சக்தி, வாய் என்பது அருள் சக்தி. அது சொல்கிறார். இதை ஓதினால் அவள் தானே முன்வந்து சிவஞானத்தை அளிப்பாள், பரமுத்தியும் தருவாள். இனி அவளால் உபதேசிக்கப்பட்ட மலை எழுத்தாகிய மகாரத்தை ஓதினால் அவர் அருட்சக்தியால் வழங்கப்பட்ட மாணிக்கமாகிய உயிர் மாசு நீங்கி ஒளியுடையதாய் விளங்கும். அந்த மந்திர எழுத்துக்களுக்கு என்னெல்லாம் பலன் என்கிற பொழுது, நகாரத்தை சொன்னால் உலகப் பயன், அது திரோதான சக்தி. இந்த பாட்டில் தானே அடைக்கிற அருட்சக்தி வருதுன்னா, மகாரத்தை ஓதினால் பெருமானுடைய அருட்சக்தி பதியும். அதன் துணையாக மகாரத்தினுடைய அருட்சக்தி மூலமாக மகாரத்தை ஓதினால் அது நீங்கும், அந்த மலம் உங்களுக்கு நீங்கும் என்று மகாரத்தை ஓதினால் அவர் அருட்சக்தியால் வழங்கப்பட்ட மாணிக்கமாகிய உயிர் மாசு நீங்கி ஒளியுடையதாய் விளங்கும் என்றார். இயல்பாகவே உயிருக்கு அந்த மாசு இருக்கிறது, அந்த மாசு நீங்கினால் அது மாணிக்கம் போல ஒளிவிடும் என்கிறார். சின்ன பொழுதுலாம் எனக்கு சின்ன பொழுதுல இப்பவும் வராது, கணக்கு எனக்கு எப்பொழுதும் வராது. கணக்குக்கு எங்கள் அக்காவுடைய புருஷன் கணக்கு நல்லா போடுவார். அப்போ இங்கே அவர் கிராமத்தில் இருந்தவர், எங்களுக்கு என்ன கணக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, அதை உட்கார்ந்து போடுற பொழுது அவர் உட்கார்ந்து கொண்டு சொன்னால் ரொம்ப எசியாக புரியும் நமக்கு. சரியா தான், நல்லா இருக்குது, நல்லா புரியுதுன்னு சொல்லிவிடும். அடுத்த கணக்கு போடுறான்னா புரியாது நமக்கு இல்லையா. அதை சொல்கிறார். அந்த அழுக்கு இருக்கு இல்லையா, மலம் என்ற அழுக்கு இருக்கு இல்லையா, அதை அருள் சக்தியாக பெருமானோடு இருக்கிற அருள் சக்தியாக வைத்தனா சீக்கிரம் அது நீங்கணும். அந்த அருள் சக்தி மறுபடியும் அந்த மலம் வந்துடுது இல்லையா. எனவே மலம் நீக்கத்திற்கு நமக்கு அருள் சக்தி உதவுகிறது என்று பார்க்கும். பாசிப்படு குற்றம் போல்னு சொல்லலாம் இல்லையா. பாசிப்பட்ட குளத்தில் கல்லை போட்டால் உடனே நீங்குது, மறுபடியும் சேர்ந்துடுது இல்லையா. அதே போலன்றாருங்க. இனி அவளால் உபதேசிக்கப்பட்ட மலையெழுத்தாகிய மகாரம் என்றார். அதாவது உபதேசிக்கப்பட்ட மகாரம் மலை எழுத்துன்னு அப்பா எழுதுறாங்க. இங்கே தானே அழித்தல் வருது இல்லையா பாட்டில், தானே அழித்த மகாரத்தை ஓதினால் என்று வருது. மலம் என்பது இயற்கையாகவே ஆன்மாவில் இருப்பது, பெருமான் ஒன்றும் அதை தரல. ஆனால் சக்தியினுடைய துணையோடு நீ மலத்தை அணுகினால், அம்மா எப்படி ஒரு நோய் வந்தால் அந்த நோய்க்காக மருத்துவனை நாடுகிறோமோ, நோயை சொல்கிறோம் இல்லையா, நோயோடு தானே போகிறோம். அதே போல் மலத்தோடு இருக்கிற உயிர் அவளை நாடுகின்ற பொழுது அந்த மலத்தை அவள் நீக்குவாள், அதான் அதுக்கு அர்த்தம். எனவே தானே அழித்தல் என்றால் பாதுகாத்துன்னு அர்த்தம். மலத்திலிருந்து அந்த ஆணவ மலத்திலிருந்து ஆன்மாவை காப்பாள் என்பதுதான் அதை எழுதியிருப்பாங்க. தானே அவளால் உபதேசிக்கப்பட்டன்னு எழுதுறாங்க அப்பா எழுதுறது. அழித்த என்றால் மா என்பது நீங்கணும்பா, குழந்தைக்கு சொல்கிற பொழுது எல்லாம் செய்யாத தப்பு என்று சொல்கிறோம் இல்லையா. அதே போல் ஆன்மாவை பார்த்து அருள் சக்தி என்ன சொல்லணும், இந்த மா எல்லாம் உற்றுப்பா எதுவா வச்சிட்டு இருக்கு என்பது போல் அந்த ஆணவத்தை நீ யான் எனது என்ற செருக்கு நீக்கி என்று அந்த மலம் நீங்குவதற்கு உபதேசிப்பாள் என்று பார்க்கிறோம். எனவே அந்த மகாரத்தை நாம் ஓத வேண்டும் என்று தானே அழித்த மகாரத்தை ஓதினால் தானே அழித்தது ஓர் கல் ஒளியாமே. கல் என்று சொல்கிறார். கல் என்றால் மணிதான், அது மாணிக்க கல் என்று வைத்துக்கணும். நவமணிகளில் பெரும்பையெல்லாம் கல் மாதிரி தானே, எல்லாம் கல் தான். அதில் சிறந்தது எது என்றால் மாணிக்கம்தான் சிறந்தது. எனவே பெருமானை கல்வொளி என்றால் மாணிக்க ஒளி போல நம்மையும் ஆக்குவான். பெருமான் அவனே மாணிக்க கூத்தனாக இருக்கிறான். அவனை சார்ந்தால் ஆன்மாவும் மாணிக்கமாக அது மாறும் என்பதற்குத்தான் சொல்கிறோம். பாட்டில் நாம் அதை பல இடங்களில் பெரியவங்க பாடியிருக்கிறாங்க. முக்கியமாக அபிராமி பட்டர் பாடுற பொழுது மணியே மணியின் ஒளியே என்று அவர் பாடுறார் இல்லையா. மணியாக இருக்கிறாய், மாணிக்கமாக இருக்கிறாய், மாணிக்கத்தினுடைய ஒளியாக இருக்கிறாய் என்பது போல ஆன்மாவையும் உயிரையும் அதுபோல் மாணிக்கக்கல்லாக மாற்றுவாள் சக்தி என்று சொல்கிறார். தானே அழித்திடும் தையலை நோக்கினால் தானே அழித்திட்டு மேல் உரை வைத்திடும் பெருமான் உயர்த்துவான். தானே அழித்த மகாரத்தை ஓதினால் தானே அழித்ததொரு கல்வொளியாமை என்று சக்தியினுடைய எழுத்தை சொன்னால் அவள் சிவஞானத்தை தந்து மேலே வைத்திரு பரமுத்தியை தருவாள். மலை எழுத்தை ஓதினால் மலத்தை அவள் நீக்கி உங்களுக்கு ஒளி தருவாள் என்று பார்க்கிறோம். அதுக்கு கல் என்றால் அங்கே மாணிக்கம் என்று அர்த்தம் எழுதியிருக்கிறேன் 57ஆம் பக்கத்தில். குரு சிவமே ஆதலால் தானே உபதேசித்த என்றார். ஏன்னா உபதேசிக்கிற பொழுது குரு தானே இதெல்லாம் சொல்லணும். அந்த குரு நமக்கு சிவம் தானே. எனவே குரு சிவமாக இருப்பதாலே உபதேசிக்கின்றார், மகாரத்தை நீக்க வேண்டும் என்று உபதேசிக்கிறார் பார்க்கிறோம். நமக்கு சிவஞான போரத்தில் மெய்கண்டார் குருவாக இருந்து தானே சொல்கிறார். எல்லா பாட்டையும் குருவாக இருந்தான்னு சொல்கிறார்.
அப்படி சொல்கிற பொழுது உராத்துணை தேர்த்து என பாசம் உருவ தன்னிடலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தேன்றார் இல்லையா, அது உபதேசம் தானே. அந்த பாசை எழுத்தா இருக்கிற நாமா உனக்கு நீங்க வேண்டும் அல்லவா, அது உராத்துணை தேர்த்து என்றால் காணல் நீர் போல, காணல் நீர் போல அது மாறிவிடும் அல்லவா அந்த நாவு மாவு. அப்படி நீங்கினால் நகாரத்தையும் மகாரத்தையும் பாசம் பொறுத்து நீங்கினால் தன்னிடலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்து என்று, அந்த விதி அஞ்செழுத்து என்றால் நாமா நீங்கி மூன்று எழுத்தாக சிவாய என்று ஓத வேண்டும் என்று அங்கே உபதேசிக்கிறார் இல்லையா நம்முடைய மெய்கண்டார். அதுபோல இங்கே உபதேசிக்கிறார்கள். குரு சிவமே ஆதலால் தானே உபதேசித்து என்றார். இதனால் மகார மகாரங்களை ஓதவருடைய பயன் கூறப்பட்டது என்று ஒவ்வொரு எழுத்துக்கு என்னென்ன பயன் என்று அந்த பாட்டை சொல்லி வருகிறார். இனி அடுத்தது 25வது மந்திரம். கல்வழியே என நின்ற வடதிசை என்றார். கல்வழி நின்ற வடதிசை, கல்வழியே என நின்ற நல் இந்திரன், கல்வழியே என நின்ற சிகாரத்தை கல்வழியே என காட்டி நின்றான். சிகாரத்தை ஓதுகின்ற பொழுது என்னென்றால் மாணிக்கம் போல இருக்கின்ற பெருமான் வடதிசையிலே இருக்கின்றான கைலாயம். வடதிசை கைலாயத்திலே பெருமான் இருக்கின்றான். பெருமான் இருப்பது வெள்ளிமலை, இவர் இருப்பது மாணிக்கம் போல சிறந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். வெள்ளி வேற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொடி என்று சேக்கிழார் சொல்கிறார் இல்லையா. வெள்ளிமலை அங்கே மாணிக்கம் போல சிறப்புற்ற மலையாக இருக்கின்ற வடதிசை என்றால் பெருமானை தாங்கி இருக்குது அல்லவா என்று பார்க்கிறோம். சேக்கிழாரை பாடுற பொழுது, அந்த மலையை பாடுகின்ற பொழுது, யாரால் தன்னை யாரும் அறிவறியதென்ற பெருமானை எப்படி நாம் அறிய முடியாதோ அதுபோல் அவன் இருக்கின்ற அந்த கைலாயத்தை நம்மாலே அறிய முடியாது, தன்னை யாருக்கும் அறிவறியான் இருக்கின்ற மலை என்று சொல்றார், பொன்னின் மலை என்றார். அதுபோல வடதிசை கைலாயம், அவருக்கு பெயர் மாணிக்க கூத்தர் ரத்ன சபாபதி என்று நாம் சொல்கிறோம். பெருமான் மாணிக்க கூத்தர் என்ற வார்த்தை திருமூலர் தான் சொல்லுகிறார். ரத்ன சபாபதி என்று ஆலங்காட்டில் நாம் சொல்கிறோம். அவன் எப்படிப்பட்டவன்? தழல் போன்ற வடிவமுடையவன். பாட்டில் பாருங்க, கல்வழி போல் கல்வழியே என்ற வடதிசை கல்வழியே என நின்ற இந்திரன் மாணிக்கம் போல சிவந்திருக்கிறான். எனவே தழல் போன்ற ஒளியினார். திரு ஐந்தெழுத்தில் மாணிக்கம் போல் சிறந்து விளங்கும் சிகாரம். 5 எழுத்தில் இது மாணிக்கம் என்றால் சிகாரம். இதை நாம் சொல்லுகிறோம். சி என்பது மாணிக்கம் போல என்று தான் சொல்கிறோம். திருமூலர் இப்படி சொன்னதுனால பின்னால் அந்த பஞ்சாட்சரை சொல்கிற பொழுது ஒரு தலை எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன், எழுதணும் இல்லையோ எழுதிக்கணா இதான், ஒருதலை மாணிக்கம் இருதலை மாணிக்கம் என்ற ஒரு மரபு நமக்கு வந்துடுச்சு. சிவாய நம என்றால் சி முதல் இருப்பதால் அது ஒருதலை மாணிக்கம், சிவாயவசி என்றால் அது இருதலை மாணிக்கம் என்றெல்லாம் நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். சி என்ற எழுத்து மாணிக்கம் போல என்று வைத்துக்கொள்ளும். தடல் போன்ற உருவமுடையவன் திரு ஐந்தெழுத்தில் மாணிக்கம் போல் சிறந்து விளங்கும் சிகாரத்தையே தானாக உணரும்படி மாணிக்கமாக காட்டி நிற்கின்றான். இந்திரன் என்றால் இந்த இடத்துல தலைவன் அர்த்தம். அந்த தேவேந்திரன் கிடையாது, அவனுக்கு தேவேந்திரன் என்று பெயர். இந்திரன் என்ற சொல்லுக்கு பொதுவாக தலைவன் அர்த்தம். நல் இந்திரன் என்று ஏன் சொல்கிறாருன்னா, பிற தலைவர் என்று பிரித்திருக்காக. எத்தனையோ இந்திரன் இருக்கிறார்கள், இந்திரர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அந்த இந்திரர்கள் பிரிப்பதற்காக இவர் தனியானவர் என்பதை நல் இந்திரன் என்று சொல்கிறான்னு பார்க்கிறோம். இதெல்லாம் நான் சேர்க்கிற அங்கங்கே பார்த்து வச்சுக்குவார். அங்கங்கே பார்த்து வச்சு சரியான ஒரு இடத்துல அவர் சொல்லுவார். எரிபத்த நாயனார் புராணத்தை சொல்கிற பொழுது அவர் கையில் என்ன வைத்து கொண்டிருக்கின்றார்? ஒரு மழு ஒன்று வைத்து கொண்டிருக்கிறான்னு பார்க்கும். அந்த மழு எதற்கு இருக்குது என்று சொன்னால், அடியார்களுக்கு யாராவது தொல்லை செய்தால் கொல்றதுக்கு தான் இருக்குது. அப்படி தானே கொல்றார் பார்க்கணும் இல்லையா? ஆனால் அதே சமயத்தில் பரசுராமனும் மழு வைத்திருந்தார். அவர் அரசர்களெல்லாம் 27 தலைமுறையாக கொன்று வந்தார். அது பழி வாங்குகிறார். பரசுராமர் பழி வாங்கி அந்த மழு ஆயுதத்தை பயன்படுத்தினார். ஆனால் நம்முடைய எரிபத்தர் என்ன பண்ணுறார்? அதே மழு ஆயுதம் தான், பெருமானித்து கொண்டிருக்கின்ற அந்த ஆயுதம்தான். அடியார்களுக்கு யார் தொல்லை செய்தாலோ அது செய்கிறார். அது கொலை கிடையாது. அதனால பெரிய தர்மம் தான் நாம் சொல்கிறோம் இல்லையா, எடுத்துக்க. அதனால் என்ன செய்தார்? பரசு என்று சொன்னால் மழுன்னு அர்த்தம். எரிபத்திற்கு தூய பரசுன்னு ஒரு வார்த்தையை போடுவார் இல்லையா. தூய அது வைத்துக்கிறது மாய பரசு, அது இல்லையா அவன் சொல்கிறது, பரசுராமனுக்கு இருக்குது. இது தூய பரசு என்று சொல்கிறார் என்றால், இப்போ அது மாதிரி நல் இந்திரன். இந்திரன்னா அவன் மோசமான இந்திரன், அவன் எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியும் இல்லையா. இந்திரன் அடுத்தவருடைய மனைவி, கௌதமனுடைய மனைவி விரும்பினவன், இன்னும் பல தற்பெல்லாம் செய்தவன். எனவே அவன்லாம் இந்திரன் கிடையாது. நம்முடைய பெருமான் இந்திரன் என்றால் நல் இந்திரன் ஒரு வார்த்தையை போடுற. அத்திசை கல்வெளியே சுத்த சுத்தமாய்
அப்படி இல்லை, அப்படி சுத்தமாக இது பெருமானை சொல்கிறது தான், பெருமானுக்கு சொல்கிறது தான் நன்மைன்றது தான். நன்மை என்பதற்கு வீடு பேருன்னு அர்த்தம். வீடு பேர் தருகின்ற இந்திரன் என்று சொல்லலாம். அப்புறம் கல்வழியேர் என்ற நல் இந்திரன் கல்வழியே என்ற சிகாரத்தை கல்வழியேற காட்டி நின்றான். அந்த நல் இந்திரனால் சந்திரனை அழைத்து காத்த அருளுடையவன். இந்து என்றால் இந்திரன் அர்த்தம். இந்திரனுக்கு இந்து என்று வருது. சி மாணிக்கம், ஒருதலை மாணிக்கம் சிவாய நம, இருதலை மாணிக்கம் சிவயவசி என்று மாணிக்கமாக காட்டி நிற்பதால் அதனின் மிக்கது பிரிதில்லை என்று சிவானந்த விளைவை குறித்தது. இதனால் சிகாரத்தை ஓதும் பயன் கூறப்பட்டது. சிவானந்தம் என்பது பேரின்பம். இந்த இன்பத்திற்கு வேறாக எந்த பொருளும் இன்பம் தராது என்பதால் அது மாணிக்கம் போல. நவமணிகள் எல்லாம் சிறப்புடையதான். ஆனால் மாணிக்கம் கண்ணதாசன் கூட எளிமையாக பாடினார். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமான்னு அவர் பாடினார் இல்லையா. இதுலையெல்லாம் கல் தான், அது நவமணி கூட கல் தான், ஆனால் மாணிக்கம் போல இல்லைன்ற இல்லையா. அதுபோல் சிகாரம் என்ற எழுத்து இருக்கு இல்லையா, எத்தனையோ எழுத்திருக்கலாம், ஆனால் சிகாரம் என்ற எழுத்து இருக்கு இல்லையா, அது மாணிக்கம் போல சிவத்தை குறிக்கின்ற ஒன்று என்று அதை சொல்கிறார். கல்லுடையே என நின்ற வடதிசை கல்லுடையே என நின்ற நல் இந்திரன் கல்லுடையே என நின்ற சிகாரத்தை கல்லுடையே என காட்டி நின்றான். மாணிக்கம் போலவக்கெல்லாம் காட்டுகின்றான் என்பவர். அடுத்து பாடல் 26. தானே எழுகுணம் தன் சுடராய் நிற்கும், தானே எழுகுணம் வேதவுமாய் நிற்கும், தானே எழுகுணம் ஆவதும் ஓதிடில் தானே எழுந்த மறையவனாமே. இந்த மறையவன் என்ற வார்த்தையை நயமாக சொல்கிறார். பொதுவாக வேதியர்களுக்கெல்லாம் மறையவன் சொல்லலாம். வேதியனாகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த என்று சுந்தரர் சொல்கிறார் இல்லையா, வேதியர்களுக்கெல்லாம் மறையவர் என்று சொல்லலாம். இன்னொன்று பெருமான் மறைந்திருக்கிறான் என்ற அர்த்தத்திலே மறையவன் என்று சொல்லலாம். மறையவன் என்று அந்த வார்த்தையை சொல்லலாம். அந்த வருகின்ற மந்திரத்தை சொல்ல போகிறார். அதான் ஆன்மா சீவ நிலையில் என்றும் 7 மடங்கு உயர்ந்து தண்ணிய சந்திரனைப் போல் விளங்கியிருத்தலும், நூலறிவை உடையதாதலும், நல்லியல்பை பெறுதலும் தனது எழுத்தை ஓதுவதனால் ஆகலாம், ஓதுவதனால் எனலாம். அங்கே எழுகுணம் தன் சுடராக, எழுகுணம் வேதமாய் நிற்கும் என்றால் நூலறிவை பெறுகின்றது. வேதமாக நூலறிவை பெறுவது. 7 குணம் என்று சொன்னால் 7 மடங்கு, ஏன்னா ஒரு குணம் இருக்குது, இன்னொரு 7 மடங்கு உயர்ந்தால் 8 குணம் நமக்கு இல்லையா, 8 நிலைக்கு போகலாம். எனவே 7 மடங்கு உயர்ந்து நிற்கின்றது பார்க்கிறோம். நல்லியல்பை பெறுகின்றது. 7 குணத்தினாலே நல்லியல்பை பெறுகின்றது. தனது எழுத்தை ஓதுவதால், தன்னுடைய எழுத்து எது என்றால் ஆகமங்களிலே சொல்லப்படுகின்ற யா என்பது. இப்போ அங்கே நா ம சி வா அதுவரை சொல்லியாச்சு. இங்கே யா என்ற அந்த எழுத்தை சொல்லுகிறார். தனது எழுத்து சொன்னால் தான் என்பது 4 ஓதுபவனை குறிப்பது. பாட்டில் தானே தானேன்னு வருது இல்லையா, ஓதுகின்றவன் என்று அர்த்தம். அந்த யா என்ற எழுத்தை ஓதுகின்ற ஆன்மா, ஓதுகின்றவனைத்தான் குறிக்கின்றது. இந்த யகாரத்தை உச்சரித்தால், தானே எழுத்தை சொன்னால், அதுக்கு இங்கே எழுதுகிறார் 58ஆம் பக்கத்தில் 7 மடங்கு, அது மிகுதின்னு அப்பா எழுதிட்டாங்க. 7 மடங்கு என்றால் மிகுதின்னு தமிழில் 7 கடல் 7 பிறப்பு என்றெல்லாம் 7 மலை 7 குகைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் 7 என்பது மிகுதியை குறிப்பதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பல என்ற இதை குறிக்கின்றது. அது தன் சுடராய் நிற்கும் என்று சொன்னால் பெருமானை பற்றி சொல்கிற பொழுது பிறையை பற்றி சொல்லுவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புலவர் பாடுறார், அது சரியாக எனக்கு நினைவில்லை. பிறையை பார்க்கிற பொழுது என்ன தோன்றுகிறது என்று சொன்னால் அடக்கம் தோன்றுகிறது என்று எழுதுகிறார். என்ன காலம் என்றால் பெருமான் அடைக்கலமாக பெருமானிடத்திலே போனது. போன பொழுது அது என்ன செய்யும், வளரும் தேயும் அல்லவா, வளரக்கூடியதுதானே. ஆனால் பெருமானிடத்தில் சென்றால் நான் வளரக்கூடாது என்று அங்கேயே இருக்குது, அடங்கி இருக்குதா இல்லையா, ரொம்ப அடக்கமாக அங்கே அந்த பிறை இருக்கிறது, அது நமக்கு அடக்கத்தை காட்டுகிறது என்று அவங்க எழுதுகிறாங்க. அதுபோல் இங்கே தன் சுடர் என்றால் பிறைக்கு களங்கம் கிடையாது, முடுநிலாவிற்கு களங்கம் உண்டு. நல்லா முடுநிலாவை தொழுவதை விட பிறையை தொழ வேண்டும் என்று நாம் வைத்திருக்கிறோம். தன் சுடராய் நிற்கும் என்றால் வாலிதாய் நிற்கும், வாலிதான் தூய்மையாக இருக்கும் என்றார். வேதம்னு சொன்னதுனால வேதத்தால் பெறுகின்ற அறிவு. நல்லியல்பு என்றால் சீவத்தன்மை நீங்குதல், ஆன்மாவிற்குள்ள ஆன்மத்தன்மை பசுத்துவம் நமக்கு நீங்கும். யா என்று நம்மையே யோசித்தால் நீங்கள் பார்க்கலாம். திருமந்திரத்தில் இவர் சொல்லுகிறார், நம்முடைய திருமூலர் கிரேக்க அறிஞராக இருந்த சாக்ரடீஸ் சொன்னதுன்னு சிறப்பாக ஒன்று சொல்லுவாங்க.
நோ தை செல்ஃப் என்று சொன்னார் என்று சொல்வான். உன்னையே நீ எண்ணிப்பார் என்று சொன்னான்னு ஒரு வார்த்தை சொல்வான். அதை இப்போ வேற மாதிரி சொல்கிறாங்க. உன்னையே நீ எண்ணிக்கொண்டிருந்தால் நீ நல்லா வளரலாம். நீ உன்னை எண்ணிப்பார், உன்னுடைய நீ யார் என்று எண்ணிப்பார், உன்னுடைய லிமிட் என்ன, பிஹேவ் யுவர் செல், உன்னுடைய ரீச் என்ன என்னெல்லாம் எண்ணி பார்த்தால் உனக்கு வளர்ச்சி வரும்னு இன்றைக்கி நம்மையே எண்ணி பார்க்க சொல்கிறாங்க இல்லையா. அதை சொல்லுகிறார் இங்கே திருமந்திரத்தை சொல்கிற பொழுது. யா என்ற உன்னை நீ எண்ணி பார்க்க வேண்டும் என்றால் நாம் எப்படி எண்ண வேண்டும்? பெருமானுக்கு நாம் அடிமை என்று எண்ண வேண்டும். தூய நிலை பிறை பெறுவது போல, பெருமானை அடைந்த பிறை களங்கமற்று இருப்பது போல பெருமானை நாம் அடைந்தால் நம்முடைய மலம் நீங்கும் அல்லவா என்று நீ அப்படி எண்ண வேண்டும், அப்படி எண்ணி பார்க்கணும்ன்றார். எனவே வேதத்தினாலே பெறலாம். நல்ல அறிவு என்பது வேதத்தினாலே வருவதல்லவா. அதை சொல்லி சீவத்தன்மை நீங்கினால் உங்களுக்கு மறையவன் என்ற மறையவனாமே என்று தானே எழுகுணம், தானே எழுகுணமாவது ஓதினால் தானே எழுந்த மறையவன் என்றால் மறையா, அந்த மறையான்னு பார்க்கும். மறைந்திருக்கின்ற பெருமான், மறைந்திருக்கின்ற பெருமானை அடைவதற்கு யா என்பது ஆன்மா. அந்த ஆன்மா என்பது வேதங்களை ஓதுகின்ற ஆன்மா, தூய நிலை பெறுகின்ற ஆன்மா, பெருமானை அடைய வேண்டும் என்று எண்ணுகின்ற ஆன்மா என்று அந்த 9வது பாட்டில் 26வது பாட்டில் சொல்கிறார். தானே எழுகுணம் தன் சுடராய் நிற்கும், தானே எழுகுணம் வேதமாய் நிற்கும். வாங்க வாங்க. தானே எழுகுணம் ஆவதும் ஓதினால் தானே எழுந்த மறையவன் என்று முடிக்கிறார். கடைசி பாட்டு ஒன்று இருக்கிறது, அதை முடிச்சிடலாமான்னு பார்க்கிறேன். முடிச்சுட்டா நோட்ஸ் முடியணும் இல்லையா, முடியணும், கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அதான் 27வது பாடல். மறையவன் ஆக மதித்த பிறவும் மறையவன் ஆக மதித்திட காண்பர், மறையவன் அஞ்செழுத்துள் இருக்க பெற்ற மறையவன் அஞ்செழுத்தாம் அவர்தாமே என்று அந்த மறையவன் வார்த்தையை வச்சு விளையாடுறான். திருப்பி திருப்பி சொல்கிற போது என்ன அர்த்தம்ன்றதுல அவன் எழுதியிருக்கிறாங்க. மறையவனாக மறித்த பிறவி என்றார். ஆன்மா மந்திர ஆன்மாவாக விளங்கி சிவமாக வேண்டியே சிவபெருமானாலே கொடுக்கப்பட்டது. ஆன்மாவுடைய நோக்கம் என்ன? பெருமான் ஆன்மாவுக்கு உடம்பை தருகிறான், வாக்கை தந்திருக்கிறான். அந்த வாக்கு தந்ததுக்கு என்ன காரணம் என்றால், எத்தனையோ உலகியல் வாக்கெல்லாம் இருக்கலாம், ஆனால் மந்திர வாக்கை சொல்ல வேண்டும் என்றுதான் மந்திர ஆன்மாவாக. நீ சீவான்மாவாக இருக்கலாம், பூதான்மாவாக இருக்கலாம், தத்துவான்மாவாக இருக்கலாம், ஆனால் மந்திர ஆன்மாவாக இருந்து தன்னை உச்சரிக்க வேண்டும் என்றுதான் அந்த மறையை தந்தான். ஆன்மா மந்திர ஆன்மாவாய் விளங்கி சிவமாக வேண்டியே சிவபுரானால் கொடுக்கப்பட்டது மந்திரம். எது கொடுக்கப்பட்ட மந்திரம் எதற்கு உதவும் என்றால், உச்சரிக்கின்றவர்கள் மக்கள் தான். எனவே மக்கள் எத்தனையோ பிறவி முதல்ல கொடுத்தான், அங்கெல்லாம் நம்மளால் உச்சரிக்க முடியாது. மக்கள் பிறவி வாய்த்தால்தான் மந்திரம் என்றால் என்ன, அதனுடைய பொருள் என்ன என்றெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே மக்கள் பிறவி ஏன் தந்திருக்கிறார் என்றால், வாக்கையும் தந்திருக்கிறான். மற்ற விலங்குகளுக்கெல்லாம் வாக்கை தரலை, நமக்கு தான் வாக்கை தந்திருக்கிறான் என்றால் அவனை புகழ்வதற்காக, அவரை பாராட்டி உன்னுடைய மலத்தை நீக்குவதற்காக அந்த வாக்கை தந்திருக்கிறான். ஆகவே அதில் நிற்கும் ஆன்மா, மக்கள் பிரிவில் நிற்கும் ஆன்மா அங்கனமே மந்திர ஆன்மாவாய் விளங்கி விளங்குதல் அறிந்து அப்பெருமான் மகிழ்வதை காணக்கூடியவர்கள். எல்லா மந்திர வடிவமாயினும் சிறப்பாக திரு ஐந்தெழுத்துள் மறைந்து நிற்கும் கல்வனாகிய அப்பெருமானது திருவைந்தெழுத்தே தாமாய் நிற்பவரே, பிறர் அல்லர். ஐந்தெழுத்தில் பெருமான் சிகாரத்திலே மறைந்திருக்கிறான் என்றால், மறைந்திருப்பது எழுத்துக்குள்ளே மறைந்திருக்கிறான் என்று உணர வேண்டும். அது அஞ்செழுத்துக்குள்ளே சிகாரமாக இருக்கின்றான் என்று நீங்கள் எண்ண வேண்டும் அல்லவா. எண்ணினால் பெருமான் உங்களுக்கு வெளிப்படுகிறான் என்று சொன்னார். ஆகையால் அந்த பயனை பெற விரும்புவோர் அம்மந்திரத்தையே செபிக்க என்பது குறிப்பிச்சும் என்று, மறையவனாக இருப்பவனை நீங்கள் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று அவருடைய எழுத்தை உச்சரிக்கணும் என்று சொல்கிறார். அதனால் பாட்டில் நான் பின்னால் எழுதியிருக்கிறேன், பிறவி என்பது தெய்வ பிறவி அரிச பிறவி போலன்றார். பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறையவனாக மதித்த பிறவின்னு இருக்கு. இந்த பாட்டு இங்கே தப்பாக இருக்கு எனக்கு. மறையவனாக மதித்த பிறவின்றார். இந்த பிறவியை மதிக்க வேண்டும் என்றுதான் அப்பர் பெருமானும் பாடுகிறார். உங்களுக்கு அதை எழுதியிருக்கிறேன். வாய்த்தது நந்தமக்கு இதோர் பிறவி, இது ஒரு பெரிய பிறவி அல்ல, கிடைத்ததல்லவா, கிடைத்தற்கரிய பிறவி அல்லவா என்று வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவின்னு இந்த வகுப்பில் நாம் சொல்லியிருக்கிறோம். அரிதறிது மானிடர் ஆதல் அரிது என்று சொல்கிறார். அதையும் நம்ம பார்க்கிறோம். தாய்மானவர் அப்படி சொல்கிறார். ஔவையாரும் சொல்கிறார், பிறப்பில் அறிவியலாக பிறப்பது அரிது என்று அவனு சொல்கிறார்.
அவங்கெல்லாம் மானிடப் பிறவி அரிதுன்னு சொன்னாங்க. ஏன் அரிதுன்னு அவங்க சொல்ல, பொதுவாக சிறந்தது எல்லாத்துக்கும் சிறந்தது என்று அவங்க பாடிட்டாங்க. கூன் குருடு செவிடு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சிவஞான செட்டியார் தான் மக்கள் பிறவி ஏன் என்று அதனுடைய சிறப்பு என்ன என்றால், மானுடப் பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்தாலும் அரண்பணிக்காக என்று மக்கள் பிறவியினுடைய நோக்கத்தை காரணத்தை சொல்றார். ஏன் பெருமான் மக்கள் பிறவை தருகிறான் என்றால், மன மொழி மெய்களால் பெருமானை வழிபட வேண்டும். அதுக்கு இந்த பிறவி தவிர வேறு கிடையாது. இப்போ விலங்கு போன்றதுக்கெல்லாம் மனம் இருக்கிறது பார்க்குறோம், உடம்பு இருக்குது பார்க்குறோம். ஆனால் அது என்ன பயன்? ஒன்றும் பயன் கிடையாது. ஆனால் நமக்கெல்லாம் இருக்கிற மனம் மொழி மெய் மூன்றையும் வைத்துக்கொண்டு பெருமானை வழிபடலாம், மந்திரத்தினாலே வழிபடலாம். அது மனம் என்பது நமக்கு பெருமானை எண்ணுகின்ற பாவனை என்கிறார்கள். மொழி என்றால் மந்திரம், அது மொழி. காயம் என்றால் வழிபாடு என்று மூன்று வகையாக மந்திரம் பாவனை கிரியை என்ற வழிபாட்டிற்கு மனம் வாக்கு காயம் உதவுகிறது. அதுக்கு உதவுவது மானிடப் பிறவிதான். எனவே சிவஞான சித்தியார் தான் மானிடப் பிறவி ஏன் என்ற அந்த நோக்கத்தை சொல்றார். நம்ம பார்க்கிறோம். அதுதான் இங்கே சொல்றார், மறையவனாக மதித்த அந்த பிறவி அதை கொடுக்கிறான் பெருமானார். அந்த மதித்தல் என்று சொன்னால் மகிழ்தல் என்று அப்பா எழுதுறாங்க. பெருமான் மகிழ்கிறான்னார். தெய்வப் பிறவி அதிசய பிறவி போல வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவின். இனி 4 மறையவன் இருக்கு இல்லையா, அந்த 4 மறையவனுக்கு என்ன அர்த்தம் நாங்கள் தனித்தனியாக நான் எழுதியிருக்கிறேன். எல்லாம் மறையவன் மறைவன் வரும். முதல்ல இருக்கிற மறையவன் என்பது மறை யா வன் என்று பிரிக்கிறோம். மறை யா வன், யா என்பது ஆன்மா. எனவே ஆன்மா மறைந்திருக்கிறது யா. அப்புறம் மறையவன் என்றால் மந்திர ஆன்மா, மறையோடு சேர்ந்து கிடந்தது ஆன்மா. எனவே அது மந்திர ஆன்மா. 3வது இருக்கிற மறையவன் என்றால் எல்லா மந்திர வடிவம், எல்லாம் வடிவமாக மந்திர வடிவமாக பெருமான் இருக்கின்றான். எனவே மறையவன் என்றால் எல்லா வடிவமாக இருக்கிறான். மறையவன் என்றால் மறைந்திருப்பவன் கல்வன், மறைந்திருக்கிறான் என்று 4 ஒரே மாதிரி இருக்கும். பார்த்தா மறையவன் மறையவன் இருக்கும். ஆனால் 4 மறையவனுக்கும் இந்த வேறு வேறு பொருள் இருக்கிறது என்று பார்க்கிறோம். மறை யா வன், அப்புறம் மந்திர ஆன்மா, எல்லா மந்திர வடிவாக பெருமான் இருக்கின்றான். அதில் மறைந்திருக்கிற கல்வனை போல என்று. இதனால் மேற்கூறிய 5 எழுத்துக்களின் சிறப்பும் தொகுத்து கூறி அவை ஒருங்கு தொடர்ந்து நின்ற மந்திரத்தின் சிறப்பு கூறப்பட்டது. 5 எழுத்தினுடைய சிறப்பு என்ன என்று திருமூலருடைய வாக்கிலே 5 எழுத்துக்கு எத்தனையோ சிறப்பு இருக்குது. அதில் 5 எழுத்து யோக முறையிலே சக்கரத்திலே எந்திரத்திலே சொல்வது எப்படி என்றெல்லாம் அவர் விளக்கி தனித்தனி எழுத்தை சொன்னால் என்ன பயன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்பதோடு அந்த பகுதி முடிகிறது. இன்னும் திரும்ப அம்பலச்சக்கரம் முடியல, இன்னும் இருக்கிறது. 27 பாட்டு தான், அது நிறைய போகிறது. அடுத்த வகுப்பில் நாம் அடுத்து தொடர்ந்து சொல்லலாம். ஐயா சொன்னது போல் இதெல்லாம் நீங்கள் வீட்டிலேயே வச்சுட்டு வந்தலாம். இனிமேல் நாளைக்கு அடுத்த வகுப்பு நாம் புதுசாக கொடுக்க போகிறோம் இல்லையா, அதை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி நான் வகுப்பை நிறைவு செய்கின்றேன். எல்லா சிறப்பையும் நாம் ஞானத்துக்கு சார் தான் சொல்லணும். அவங்க தான் இதை ஆழமாக சொல்கிறதுக்கெல்லாம் சொல்கிறோம். இந்த மறையவன் என்பதற்கு நம்ம அப்பா கூட எழுதுவான்னு பார்த்தா அப்பா பொதுவாக விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் தான் நாம் தான் யோசிக்க வேண்டியதா, என்னடா மறைவன் ஏன் சொல்கிறார், நம்ம அதை தெளிவாக எழுதுறது நம்ம எழுதியிருக்கிறோம். நான் சிந்திப்பதற்கெல்லாம் நமக்கு ஞானவர்கள் தான் துணையாக இருக்கின்றார்கள். கேட்பதற்கெல்லாம் நீங்கள்லாம் வரீங்க. உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை கூறி இதையெல்லாம் நடத்துகின்ற அமைப்பாளராக இருக்கின்ற நம்முடைய ஞானம் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை கூறி அடுத்த வகுப்பில் நாம் சந்திக்கலாம் என்று கூறி நான் நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.